இதன் விளக்கம் என்னவென்றால் விளாடிமிர் புட்டின் மரணப்படுக்கை, வேதனைப்படுகிறான், வாதையினால் வேதனைப்பட்டு இருக்காரு, தாங்க முடியாத வாதினார். வெளிப்படுத்துவேன் உலக ஜனங்களுக்கு. அந்த வாதைய கடவுள் உலக ஜனம் வெளிப்படுத்துவார், வெளியே கீழே தெரிஞ்சிடும். இப்போ செலன்ஸ்கி சொன்னார்ல, உக்ரைன் செலன்ஸ்கி புட்டின் டை சூன் சொன்னார்ல, வீடு தெரிஞ்சோம் ரகசியமாக விசாரிச்சிட்டார், சீக்கிரம் செத்து போவாங்க. அந்த வார்த்தை ஒன்றாகுது. ஆனால் சீக்கிரமா அவர் கட்டுப்படுத்த முடியல, நோய் முத்தி சொல்லி வெளியே தெரியும், கடவுள் வெளிப்படுத்துவார். மரணப்படுக்கை ஆயத்தப்படுத்தி விட்டது ரஷ்யாவை. மரணப்படுக்கை அவர் அடுத்து மரணப்படுக்கை தான் போகணும். சாக போறார், இன்னைக்கு சாவு, நாளைக்கு சாவார், சாகம் தரவாயில் இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, டிவியில் வரும், பார்ப்போம். மரணம் இல்லை அவனுக்கு, இதான் வார்த்தை, கடவுள் வார்த்தை. மரணப்படுக்கைக்கு போனாலும் கடவுள் தெற்க தரிசனம். இது என் வார்த்தை அல்ல. சிவன்மூர்த்தி என்ற ஜீவன் தமிழ்நாட்டில், சென்னையில், இந்தியாவில்